சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை பிரதான சாலையை தினம்தோறும் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் இப்பகுதியில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சில இடங்களில் விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் வாகன விபத்துகளை தவிர்ப்பதற்காகவும் பள்ளிக்கரணை போக்குவரத்து உதவி கமிஷனர் சுந்தரராஜன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசாருடன் பள்ளிக்கரணை, மேடவாக்கம் போன்ற முக்கிய சந்திப்பில் சாலை ஆக்கிரமிப்பு வாகனங்களை அகற்றும் பணியை மேற்கொண்டனர். சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். அப்போது வாகனத்தின் உரிமையாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு சிலர் போலீசார் கார்களை பறிமுதல் செய்வதை பார்த்ததும் தங்கள் கார்களை அலறி அடித்துக் கொண்டு எடுத்துச் சென்றனர். பின்னர் போலீசார் பறிமுதல் செய்த வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வாகன உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். மேலும் சாலை விதிகளை சரியாக பின்பற்றி வரும் வாகன ஓட்டிகளுக்கு பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். இன்று நடைபெற்றது போல் இனி தினம்தோறும் இந்த பணி நடைபெறும் எனவும் வாகன ஓட்டிகள் எந்தவித இடையூறுமின்றி பயணிக்க பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல்துறை துணை நிற்கும் எனவும் போக்குவரத்து உதவி ஆணையர் சுந்தரராஜன் தெரிவித்தார்.